தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் எனர்ஜியில் ஏற்கனவே நான் காலி பண்ணிட்டேனா இல்லைனா நிற்க வச்சு? ரைட், குட் குட். இன்னைக்கு ஒரு திஸ் இஸ் அகெயின் அ கண்டினியூவேஷன் மெசேஜ், 12 அக்டோபர். ஸோ அந்த மெசேஜோட கண்டினியூவேஷன். என்ன கண்டினியூவேஷன் கேட்டிங்கன்னா, கிங்டம் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். தேவனுடைய ராஜ்யத்தை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மேலே எனக்கு எவ்வளோ நாளாக எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருந்துச்சு. ஜோமண்ணி ஆண்டவர் அந்த டவுட்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிஃபை பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவர் எப்படி என்னோட கேள்வியை ஆன்சர் பண்ணுறார், ஆண்டவர் எப்படி என்னோட கேள்விக்கு பதில் அளிக்கிறார், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் வேர்ட் ஆஃப் ப்ரேயர். Our loving heavenly Father, we praise you, Lord, we thank you. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஆண்டவரே, மறவேன் நீ செய்த நன்மைகள். ஆனால் நீங்கள் தான் எங்களோட எபினேசர். நீங்கள் தான் எங்களை இவ்வளோ நாள் நீங்கள் பாதுகாத்திருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பாதுகாத்திருக்கீங்கன்னா எங்களுக்கு இதுக்கு மேலேயே நீங்கள் பாதுகாக்காமல் இருக்க போகிறதில்ல. யோசுவாட்ட சொன்ன மாதிரி, நான் உன்னை கைவிடுவதில்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவரே, நீங்கள் எங்களை விட போகிறதில்ல. பி வித் அஸ், ஸ்பீக் டு அஸ். எங்கள் வந்திருக்க ஒவ்வொருவர்கிட்டையும் ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய வார்த்தையினால் பேசுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்னு சொன்னீங்க. லார்ட், மேக் அஸ் லிவ். எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் எங்களுக்கு செய்வீங்கன்னு தெரியும். லார்ட், பிளஸ் அஸ் லார்ட். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகள் நாங்கள் எல்லாம் படைச்சிட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் எங்ககிட்ட பேசுகிற டைம். லார்ட், ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். விதைக்கிறவன் ஆண்டவரே விதைச்சால் ஆண்டவரே கரெக்டான சாயிலில் விழுந்துச்சுன்னா அது 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக பலன் கொடுக்கும்னு சொன்னீங்க. லார்ட், எங்கள் வாழ்க்கையில் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக பதில் கொடுக்க பலன் பெற உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ரைட், நான் சொன்ன மாதிரி இது கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ரொம்ப நாளாக டவுட் கேட்டேன். என்னோட பர்சனல் ஐடியாஸை வச்சு தான் யூத் சர்வீஸே இப்போ அந்த பிளான், யூத் சர்வீஸோட பிளானே அப்படி தான் ஆரம்பிச்சது. நீங்களும் உங்கள் மனசில் என்ன டவுட் இருக்குன்ட்டு கேளுங்கன்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். யூத் சர்வீஸோட டவுட் என் கேள்விக்கும் அந்த டவுட்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு அதை பார்க்குறதுக்கே. ஆண்டவரே, இங்கே பாருங்கள், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் பொசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறார். ஓகே ஆண்டவர், என்ன நீங்கள் மீன் பண்ணுறீங்க? நம்ம டவுட் கேட்குறோம். யூத் சர்வீஸில் மொதல் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கருப்பு சட்டை போடலாமா இல்லை நாங்கள் வெள்ளை சட்டை தான் போடணுமா? இதுதான் யூத் சர்வீஸோட கேள்வி. இப்படி நம்ம யோசித்தோன்னா நம்ம ரொம்ப உங்களை விடுங்க, என் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனால் அதுலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு பர்டிகுலர் டைம் வந்துச்சு. அப்புறம் அவங்ககிட்டே நானும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். என்னடா உங்களை கேள்வி கேட்க சொன்னது நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களா வாசிக்கலையான்றதுக்கு ப்ரூஃபாக தான் நான் கேள்வி கேட்க சொன்னதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 கேள்வியை தவிர மெஜாரிட்டி கேள்வி அவங்க அப்படியே அதுக்கப்புறம் நம்ம கேட்டோம்னா எல்லோரும் நம்மளை பார்த்து அப்படியே உட்காந்துப்பாங்க. எங்கள் மைண்டில் எதுவுமே ஓடலை. நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன நீ செய்கிற அப்படின்னு கேட்டால், நான் சும்மா உட்காந்துருக்கேன். எப்படி நீங்கள் சும்மா உட்காந்துருக்கணும்? சும்மா உட்காந்துருக்கேன். எதையும் நீ யோசிக்கலையா? இல்லை, எதுவுமே யோசிக்கலையே. நேற்று என்ன பண்ணீங்க? நேற்று எதுவும் யோசிக்கல. இன்றைக்கும் நான் எதுவும் யோசிக்கல. அப்படின்னா நாளைக்கு இது வசதியாக இருக்குது, எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கா, நாளைக்கு இதே மாதிரி நான் யோசிக்காமையே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறது? ஐ வில் டூ நத்திங். இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு யூத்தோட மைண்ட்லேயும் இது ரொம்ப நாளாக இது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதோட ரீசன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாங்கள் சமைக்கிறோமா? யூத்தாக இருக்கும்போது இல்லை, வீட்டில் நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும். வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா வீட்டில் என்ன சொல்லிடுவாங்க, ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ, அது பண்ணிக்கோ, வேறு எதுவும் ஒரு காலையே ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட்ருவோம். இப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக பிளான் பண்ணி போனதுனால திடீர்னு நம்ம வாழ்க்கைக்கு எதாவது செய்யணும்னு ஒரு நிலைமை வரும்போது தான் அந்த தேவை வருது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த தேவை வரும்போது தான்
அந்த தேவை வரும்போது தான் வந்து அதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து தேர்றது. திடீர்னு சர்ச்சில் யாராவது வந்து கடைசி ரோவில் வந்து உட்காந்துட்டு அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி ஜோம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு தேவை இருக்குது, ஒரு தேவை சந்திக்கப்படணும். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் நீங்கள் என்கிட்ட, எல்லாருக்கும் தெரியும்ல அது. நம்ம சர்ச்சில் இருந்துட்டு இப்போ யாராவது கை தூக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் பார்க்குறாரு சொல்லிடு. பட் இட் இஸ் ஒர்க்கிங். நம்ம சர்ச்சில் நம்ம சொல்கிற நிறைய விஷயம் சூப்பராக இருக்காது. நேற்று வி ஹேட் அன் அமேசிங் கொயர் ப்ராக்டிஸ். ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாரையும் பயமுறுத்திட்டே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எல்லாரும் விம்முன்னு உட்காந்துருந்தாங்க சர்ச்சில். அப்புறம் நானே கேட்க வேண்டியிருந்துச்சு, நீங்களாம் கொயரில் இல்லையே, நீங்கள் எதுக்கு அப்செட் ஆகுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. பட் வி ஹேட் அ கிரேட் ப்ராக்டிஸ், விச் மீன்ஸ் நம்ம உள்ளத்தை முழுசாக கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பலன் இருக்குது. when we put our whole effort, அதில் வர ஒரு சந்தோஷம் இருக்கு. மரவேனில் உங்களை நான் குதிக்க வைக்கும்போது நான் ஆடின ஆட்டத்துக்கு இப்போ என்னால் நிற்கவே முடியல, குதிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் இருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி when we give something, அது எப்படி கொடுக்குறோம், யாருக்காக கொடுக்குறோம், என்ன நம்ம மனுஷனுக்கு அதே நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுங்க, அவங்க சந்தோஷமாக தடுக்கி விட்டுட்டு நம்ம மேலே மிதித்து நடந்து போயிடுவாங்க. அது பைபிள் அப்படி ஒரு வசனமே இருக்கு, யூ ஹாவ் காஸ்ட் மென் டு ரைட் ஆன் அவர் பேக்ஸ். எங்கள் மேலேயே அவங்க ஏறி போக பண்ணினே ஒரு வசனம் இருக்கு. அது சும்மாவா ஆண்டவர் சொன்னார்? ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன். we even spoke about this in the youth service. 1-2 பேர்ட்ட நான் தனியாக பேசும்போது கூட சொன்னேன், பைபிள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுத ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடி. மோசையோட காலம் வந்து 1450 BC. அந்த டைமில் கிட்டத்தட்ட 3400 to 3450 வருஷம் இல்லை 3400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஆரம்பித்த புக். முடித்தது எப்போ? ஒரு 1900 years முன்னாடி. கரெக்டா? அது 96 AD தான் கடைசி புக் எழுதப்பட்டிருக்குன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பைபிள் எழுதப்பட்ட டைமே வந்து அவ்வளோ நாளைக்கு முன்னாடினாலும் இன்னைக்கும் நான் சொல்கிறேன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிஸ், ட்ரையல் எல்லாம் இருக்கட்டும், டவுட் இருக்கட்டும், கேள்வி இருக்கட்டும், நம்ம மைண்டில் என்ன நினைக்கிறோமோ அதை பைபிளில் அப்படியே ஆண்டவர் வசனமாக எழுதி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை கண்டுபிடிச்சேன். அப்படின்னா என்ன நடந்துச்சு? ஸோ தென் ஐ ஹேட் டு எக்ஸ்பிளைன் டு பீப்புள், நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் பைபிளில், நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பைபிளில் அதை எழுதி வச்சிருக்க. எப்படி அவர் எழுதி வைக்க முடிச்சு? அவர் தேவன். இன்னொன்று என்ன, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த காலமாக இருந்தாலும் நம்ம யாராக இருந்தாலும், வெதர் வி ஆர் மேன் உமன், பைபிளில் போட்டிருக்க மாதிரி, வெதர் யூ ஆர் கிரீக் ஆர் பார்பேரியன், ஜூ இல்லைனா வந்து யூதுனா புறஜாதியாரா, அப்படியே போட்டுரும். யாரா இருந்தாலும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஒரு வார்த்தை, ஒரே புக்கு. இந்த ஒரு புக்கில் நம்மளுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. இந்த புக்குக்கு கைடு புக்கு நம்மளுக்கு கிடையாது. கைடு புக்குக்கு பதிலாக ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ஆவியானவரை, when the Holy Spirit comes upon you, he will teach you. உங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுத்தருவார், உங்களுக்கு எல்லாத்தையும் போதிப்பார். இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பனா எப்படி இருக்கு? ஆண்டவர் நம்மளுக்கு தேவையான எல்லாமே இந்த பைபிள் எழுதி வச்சிருக்காருன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா you will get one thing. நீங்கள் ஒரே நாளில் இந்த பைபிளை நீங்கள் வாசித்து முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டர் ஏடி அப்பாட்டியே சொன்னார், நான் வந்து ஒரு பொருத்தனை பண்ணி ஒரே வாரத்தில் நான் வாசித்து முடிப்பேன் அப்படின்னு. அண்ணா எவ்வளோ நேரம் வாசிச்சிங்க? He spent nearly 14 to 16 hours every day. வேற வழியே கிடையாது. அப்படி இல்லாமல் நீங்கள் அப்படி வாசிக்கணுன்னாலும் வந்து நம்மளுக்கு பைபிளை வந்து ஒரு அரைகுறையாக ஒரு நாலேஜ் இல்லாமல் முடியாது. நல்லாவே நாலேஜ் இருக்கணும், அப்போ தான் புரியும். இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. எப்படி வாசிச்சிங்க? என் ஃப்ரெண்டோட அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, 1 மாதத்தில் பைபிள் வாசித்து முடிச்சேன்னாங்க.
நான் அதுக்கப்புறம் அவங்க சொன்னதில் வந்து அந்த டைம் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அவங்க சொன்னதில் ஒரே குஷியில் நானும் வந்து ஒரு 90 டே பிளான் எடுத்து கண்டுபிடிச்சேன் பைபிள் வாசித்து முடிக்கிறேன். அந்த 90 நாள் பிளானை வந்து நான் 5 வருஷம் ஆக்கினேன் முடிக்க. ஐ ஃபினிஷ்ட் இட் லாஸ்ட் இயர். நான் போன வருஷம் அப்படின்னா 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிளானை நான் வாசித்து முடிக்க. என் நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீ நம்ம வந்து அவ்வளோ வேகத்தில் வாசிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு ஈஸியாக ஸ்டாண்டர்டாக ஒரு பைபிள் பிளான் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து ரஃப்லி 20 to 30 minutes ஒரு நாளைக்கு நம்ம எடுத்தோன்னா யூ கேன் ஃபினிஷ் ரீடிங் த பைபிள் இன் 1 year. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இது வந்து நம்ம 1 yearல பைபிள் வாசிக்கிறதுன்னு சொல்கிறது வந்து எல்லாரும் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம். ஆனால் அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா யூ ஒன்ட் ஃபினிஷ் ரீடிங் த பைபிள். எப்போ நீங்கள் வாசிக்க போகிறீங்க? எனக்கு என் மனசில் நினைக்கிறத ஆண்டவர் வந்து இந்த பைபிளில் எழுதி வச்சிருக்காது, நான் அதை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் தேடி பாருங்கள். 1 வருஷத்தில் உங்கள் பதில் கிடச்சிரும். பைபிளில் இருக்குது, அப்படியே இருக்குது. நான் ஒரு இதை தேடினேன், எங்கள் அம்மா பாட்டெலாம் காமிச்சேன். 6 வருஷம் கண்டினியூஸாக இருந்துச்சு. நான் மைண்டில் நினச்சது அப்படியே 6 வருஷத்தில் கண்டினியூஸாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்காது. எப்படி எழுதினா, யார் எழுதினா எதுவுமே தெரியாது. ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க்? அப்படின்னா ஆண்டவர் வச்சிருக்காரு. இது நம்ம 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு பைபிள் வாசிக்கணும், எப்பயா ஒரு தடவை பைபிள் வாசிக்க சொன்னால் நீங்கள் 10 வருஷத்துலையும் பதில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு பதில் கண்டுபிடிக்கிற நேரம் நம்ம கேள்வி நம்மளுக்கு மறந்துடும். எத்தனை பேர் அந்த கதை தெரியும்? ஐ ஹவ் டன் திஸ் so many times. ஏதோ ஒன்று தேட ஆரம்பிப்பேன், தேடி முடித்து என் கையில் அது கிடைச்ச பிறகு எதுக்காக தேடினேன்னு எனக்கு மறந்துடும். We all have been there. நம்ம எல்லாருக்குமே இந்த நிலைமை இருக்கு. ஸோ ultimately when the Bible says okay, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தேவனுடைய ராஜ்யம்னு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும்னா, அது எப்படி நான் டெய்லி மைண்டில் வச்சுருப்பேன்? நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தேடின விஷயத்தையும் நான் மறந்துடுவேன்னா, நான் டெய்லி அதை என் மனசுக்குள்ளே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா ஞாபகம் இருக்காது. ஸோ இப்படி வரும்போது when we finally realize what happens, அப்போ தான் நம்மளுக்கு என்னது, என் கேள்விக்கு பதில் பைபிளில் இருக்குன்னு சொன்ன பிறகு தான் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் பைபிளை தேட. இதே இது நான் சொன்ன மாதிரி இப்போ யூத் சர்வீஸை சொன்ன மாதிரி எங்களுக்கு கேள்வியே இல்லை, எங்களுக்கு பைபிள்லாம் என்னன்னே தெரியாது, எனக்கு அப்படி ஒரு கேள்வியே இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் பதில் கிடைக்காம போகிற சான்ஸ் இருக்குது. வாழ்க்கையில் பதில் கிடைக்கலனா how will we proceed? நம்ம வாழ்க்கை மந்தமாக மாறிடுது. when our life becomes stale, நம்ம வந்து இல்லை எனக்கு மந்தமாகிடுச்சு, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏதோ நடக்கிறேன்னா. நீங்கள் எத்தனை பேர் ஜாம்பீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? மைண்டே இல்லாமல், மூளையே இல்லாமல், நான் பாட்டுக்கு இப்படியே நடக்கிறேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் பாட்டுக்கு வாழ்க்கையில் போகிறேன். யூ வில் நாட் ஹாவ் எனி சந்தோஷம் வாழ்க்கையில் போயிரு. நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ ஆஃபரிங் என்ன பாட்டு பாடணும்? சந்தோஷம் பொங்குதேன்னு பாடும்போது எத்தனை பேர் முகத்தில் நீங்களே தெரியாமல் உங்கள் முகத்தில் சிரிப்பு வந்துச்சு சொல்லுங்கள். கரெக்டா? நம்ம அதை பற்றி யோசிச்சோமா? சந்தோஷத்தை பற்றி நீங்கள் யோசிக்க கூட இல்லை. ஆனால் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே பண்ணால் எல்லாம் எத்தனை பேருக்கு முகத்தில் சிரிப்பு வந்துடுச்சு? எப்படி வருது? அப்படின்னா நம்ம முகத்தில் சந்தோஷத்தை கொடுக்குறதுக்கு நம்ம சந்தோஷம் பொங்குதே ஒரு பாட்டு மட்டும் பாடினாலே போதும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா உண்மையான சந்தோஷம் வந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு மெசேஜ். ஏன்னா திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் திஸ் இஸ் த 4th part, ஹோப்ஃபுல்லி த ஃபைனல் பார்ட். ஆனால் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாசிச்ச ரோமர் 1 அதிகாரம் 16வது வசனம், அங்கே அந்த வசனத்துலேருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிக்குது. அதனால நானும் உங்கள்கிட்ட அப்படியே சொல்லிடுறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்படல, வெட்கப்பட மாட்டேன். கரெக்டா? ஐ ஆம் நாட் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் த
பவர் ஆஃப் காட் ஃபார் சால்வேஷன். 16:16 ரைட். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவ ரட்சிப்பு உண்டாவதற்காக தேவனுடைய பலனாய் இருக்கிறது. the power of God to save. இந்த வசனத்தை எத்தனையோ தடவை வாசிச்சாலும் இந்த வசனத்தோட அந்த கோர், அதோட ஆழ பொருளை வாட் டு யூ கால் இட், அந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த பவர் ஆஃப் காட் டு சேவ். ஆண்டவருடைய வல்லமை இயேசுவை பற்றி உள்ள சுவிசேஷம். இயேசுவை பற்றி உள்ள சுவிசேஷம் நம்ம ஏற்கனவே பேசணும். இயேசுவை பற்றி உள்ள சுவிசேஷம் எங்கே இருக்குது பைபிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் ஆரம்பத்திலேருந்து ரெவலேஷன், ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இயேசுவை பற்றி உள்ள சுவிசேஷம் தான். முதல்ல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் இது என்ன ஏது நீங்கள் கேட்கக்கூடாதுன்றதுக்காகவே ஆண்டவர் முதலையே சூப்பராக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. அந்த இன்ட்ரடக்ஷன் என்ன இருந்துச்சு? ஆதியிலே, அதுக்கு முன்னாடி முதல்ல ஜெனிசிஸ் சாப்டர் 1:1, in the beginning God created the heavens and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதே யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்தோம்னா, ஆதியிலே தேவன் இதை சிருஷ்டிக்கும் போது இயேசுவும் இந்த வார்த்தையும் தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வந்துருச்சா? ஸோ ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆதி ஆகமத்திலேருந்து நீங்கள் யோவான் சுவிசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சாதான் ஜீசஸும் தேவனோட அங்கே ஆரம்பத்தில் இருந்தாருன்றதை கண்டுபிடிப்போம். இப்போ உங்களுக்கு புரியுதா? பைபிளில் நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது எவ்வளோ நாளாக இருக்கும்? நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 4 அதிகாரம் வாசிச்சிருந்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட செப்டம்பர் ஆயிரம் இந்த வசனத்துக்கு வரீங்க. நீங்கள் இப்போ ஜான்வரியில் நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட செப்டம்பர் ஆயிரம் இது வர்றதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் ஹவு த பைபிள் இஸ் ரிட்டன். ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி சொல்கிறாரு? இன்டெரக்டாக என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் தேடி கண்டுபிடிக்காம உங்களுக்கு பதில் வராது. பைபிளில் என்கிட்ட இங்கே ஒரு நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் இருக்குது. தமிழ் பைபிள் இது கிடையாது. உங்களுக்கு அகராதி மாதிரி வேணும்னா இந்த பைபிளில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் எப்பயுமே பின்னாடி ஒரு அகராதி இருக்கும், ஒரு கன்கார்டன்ஸ் இருக்கும். எந்தெந்த வார்த்தை நான் எடுத்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அகராதி மட்டும் ஒரு 66 பக்கத்துக்கு இருக்குதுல்ல. நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி 6 லைன். ஸோ கிட்டத்தட்ட 370, கிட்டத்தட்ட 400 பக்கத்துக்கு ஒவ்வொரு லைனாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வெறும் ஒவ்வொரு வார்த்தை அந்த வார்த்தை எங்கே யூஸ் ஆகிருக்கு. இதே பக்கத்தில் நான் எடுத்து காமிச்சேன்னா, வில் தேவனுடைய சித்தம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்கெங்கே இருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட். சித்தத்தோட வில்ஃபுல்லி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட்டு. வில்லிங், நான் செய்கிறதுக்கு எனக்கு மனம் உண்டு, அந்த வார்த்தைக்கு ஒரு லிஸ்ட்டு. வில்லிங்லி, நீங்கள் மனசார அது அடுத்த டைரெக்ஷனில் சொல்கிறக்கு அதுக்கு ஒரு. இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒவ்வொரு வார்த்தைக்குமே இந்த அகராதிங்க. தமிழ் பைபிளில் இது கிடையாது. இதுவும் நீங்கள் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கே 400 பக்கம் தான் இருக்குது, 66 பக்கம் தான் இருக்குது. பைபிளில் எத்தனை பக்கம் இருக்குது? 1000க்கு மேலே இருக்குது. ஸோ வென் யூ லுக் அட் எவ்ரி திங், நம்ம சில விஷயம் இவங்க ஒரு ஹிண்ட் தான் கொடுக்குறாங்க ஒழிய நீங்கள் தேடுற பதில் ஆண்டவத்தை நீங்கள் கேட்டு அது கிடைக்காம வேற எங்கேருந்தும் வரப்போகிறது இல்லை. ஸோ தேவனுடைய ஏன் எனக்கு சுவிசேஷத்தை பற்றி எனக்கு வெட்கம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவருடைய பவர் இயேசு மூலமாக தான் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு பைபிள் எழுதிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சது என்ன? இயேசு மூலமாக தான் ஆண்டவருடைய பவர் நம்மளுக்கு
தெரியும், தெரிய வரும், கிடைக்கும். புரியுது? எத்தனை பேருக்கு இது புரியுது? How many of you understand? All of God's power நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கணும்னா ஜீசஸ் மூலமா தான். வேற வழியே நம்மளுக்கு வேற வழி கிடையாது. நீங்க கேட்பீங்க, இல்லையே பைபிள்ல வேற மாதிரி எழுதியிருக்கு. ஆமா, வேற மாதிரி எழுதியிருக்கு. ஏன், எப்ப எழுதியிருக்கு? மோசே காலத்துல ஜீசஸ் ஜீசஸா வெளிப்படல, தேவனுடைய தூதன்னு நிறைய இடத்துல இருக்கு. அது யாருன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல கரெக்டா அந்த வார்த்தை கேபிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, தி ஏஞ்சல் ஆஃப் காட் குட் பி a manifestation. ஆண்டவரே ஒரு ஏஞ்சல் அவதாரத்துல வந்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றனால இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கோம். அதனால நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் கேபிட்டலா போட்டிருக்கோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு எத்தனை கோடிக்கணக்கான தூதர்கள், பணிவிடை ஆவிகள் தேவனுக்கு இருக்குன்னு எழுதி இருந்தாலும், நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவன் இருக்கும்போது, அவருடைய ஜனங்களுக்கு தேவன் வரும்போது தேவனே இறங்கி. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிலேயாமோட கதையில நீங்க எல்லாரும் நீங்க பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னாச்சு? பிலேயாமுக்கு அவனோட கழுதை கண்ணுக்கு ஏஞ்சல் ஆஃப் காட் தெரிய வந்துச்சு. அது நாங்கள் அடி வாங்க எல்லாம் வாங்கின பிறகு ஆண்டவர் கழுதையை பேச வச்சுதான் அவனுக்கு. பிலேயாம் தன்னை பத்தி என்ன சொல்லியிருக்கான்னு நீங்க பார்த்திருக்கீங்களா? கண்கள் திறக்கப்பட்ட மனுஷன் விளம்பர. This is the man whose eyes are opened. அவன் ஒவ்வொரு ப்ராஃபஸி சொல்லும் போது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான்? கண்கள் திறக்கப்பட்ட மனுஷன். அவன் கண்ணு திறக்கப்படல, ஆனா அவன் கழுதைக்கு கண்ணு திறக்கப்பட்டுச்சு, வாயும் திறக்கப்பட்டுச்சு. நம்ம நிலைமை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்பதான் சொல்லுது, ஆண்டவர் நான் உனக்காக எதுக்காக நிக்கிறேன் அப்படின்னு 2-3 இடத்துலலாம் பைபிள் எழுதியிருக்கனால தான் அந்த ஏஞ்சல் ஆஃப் காட்னு சொல்ற தேவனே அந்த இடத்துல நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இப்ப தெரியல. நம்ம முன்னாடி இப்போ ஒரு ஏஞ்சலை நான் பார்க்குறேன் அப்படின்னா அது தேவனா இருக்குமா அப்படின்னு தான் அடுத்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். என்னன்னா, ஜீசஸ் வெளிப்படுறதுக்கு முன்னாடி, ஏன் வெளிப்படுறதுக்கு முன்னாடி தேவன் ஒரு கிளியர் பிளான் வச்சிருந்தார். போன வாரம் நீங்கள் கேட்டீங்க, போன வாரம் இல்லை, 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க, 2 வீக்ஸுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க. என்ன? மார்க்கு சுவிசேஷத்தில் காலம் நிறைவேறின பொழுது, கரெக்டா, 3 இடத்தில் ஆண்டவர் பெற. So Jesus had to come in a particular way. ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரன். ஆனா பைபிள் என்ன எழுதியிருக்கு? அவர் பிலிப்பியர்ல எழுதியிருக்கு, அவர் தன்னை பரலோகத்தை விட்டு இறங்கி தன்னை ஒண்ணுமே இல்லாம தன்னை தாழ்த்தி மனித சாயலாக யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சொல்ல, இப்ப நம்ம சர்ச்சில் இங்கே ஃபேனு ஏசி எல்லாம் அது இதுன்னு போட்டுட்டு உட்காந்துட்டு அப்புறம் திடீர்னு வெயிலில் போய் நிற்க சொன்னால் எப்படி இருக்குன்ற மாதிரி அதே நம்மளால் தாங்க முடியல. பரலோகத்தில் எல்லாரும் தனக்கு அடியில் இருந்த தேவன் மனுஷனாக எங்கே பிறந்தார்? மாட்டுத் தொழுவத்தில். இது எப்படி ஒர்க்காகும், அது எப்படி ஒர்க்காகும், அது யோசிச்சிருக்கோமா? பாஸ்டர் மேக்ஸ் லுகாடோன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமெரிக்கன் பாஸ்டர். அவர் ஒரு கதை எழுதியிருப்பார். எப்படி கதை எழுதியிருக்காரு? பரலோகத்தில் ஜீசஸ் பேபியா பறக்க போறாருன்ட்டு ஆண்டவர் அனௌன்ஸ் பண்ண உடனே ஏஞ்சல்ஸுக்கெல்லாம் ஒரே குஷி ஆயிடுச்சான். ஆண்டவர், நீங்கள் பேபிஸை பார்த்துருக்கீங்களா? அது பொழுதுனிக்கு கக்கிக்கிட்டே கறக்கும், அது பொழுதுனிக்கு வாமிட் பண்ணிட்டு இருக்கு, இல்லைன்னா ஏதாவது பச்சை கலர்லாம் வெளியே வருதே, என்ன ஆண்டவரே நீங்களா? அப்படி அவங்க மனசுக்குள்ள இப்படிலாம் கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி எழுதி வச்சிருப்பார் அவர். God, have you seen the babies? So ஏஞ்சல்ஸுக்கே ஆண்டவரோட பிளான் புரியாமல், உங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் அதையே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காமிச்சாங்க. அவங்களே ஈவன் இன் டு தீஸ் திங்ஸ் ஏஞ்சல்ஸ் லாங் டு see. அவங்களுக்கும் புரியாமல், அவங்களுக்கும் இதை பற்றி ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, அவங்களுக்கும் ஒரு வாஞ்சை இருக்கு. ஸோ வாஞ்சை இல்லாத ஒரே மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளா தான் இருக்கும். அதுதான் உண்மையான பிரச்சனை. எனக்கு
ஆண்டவர் என்ன சொல்றாரு அது எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சா போதும். என்ன கிடைச்சா, எனக்கு இப்போ பசிக்குது, எனக்கு இப்போ சாப்பாடு வேணும், எனக்கு இப்போ தாகம் எடுக்குது, எனக்கு இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி ஏதாவது வேணும், எனக்கு இப்போ தூக்கம் வருது, எனக்கு பெட்டு வேணும், எனக்கு ஃபேன் வேணும், எனக்கு சேர் வேணும், கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் கண்ணை மூட என்னை விடணும், என்னை கை தூக்க சொல்லக்கூடாது, ஃபுல்லாக கை தூக்கணும்னு சொல்லக்கூடாது. இப்படியே நம்ம யோசிச்சுட்டே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனோம்னா where do we go? ஏன்னா உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனோட பிள்ளைகள் நம்ம வந்த பிறகு there is a problem. தன் கையே தனக்கு உதவின்னு எத்தனை பேர் சொல்றீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லுங்க, எல்லாரும் கை தூக்கணும். தன் கையே தனக்கு உதவி. ஒரு காலத்தில் மனுஷங்க உண்மையாகவே தாங்க எல்லாத்தையும் தாங்களே தான் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் எத்தனை வருஷம் அது தாக்கு பிடிச்சிச்சின்னு நினைக்கிறீங்க? தன் கையே தனக்கு உதவின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் மேனே இருக்க மாட்டாங்க. எப்போ அது மாறுச்சு? என் கையில் தானியம் இருக்கு, ஆனால் எனக்கு சமைக்க தெரியாது. அவங்களுக்கு சமைக்க தெரியும், ஆனால் அவங்களுக்கு தானியம் கையில் இல்லை. இதை வந்து இங்கேருந்து இங்கேட்டு கொண்டு போகணும். டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் எல்லாமே எப்படி வர ஆரம்பிச்சிச்சின்னு நினைக்கிறீங்க? ஒரு தேவையை எப்படி பெஸ்ட்டாக ஒரு டிமாண்டுக்கு நான் சப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு வந்தது தான் எல்லாம் போச்சு. நம்மளோட சிச்சுவேஷன் என்னென்னா, ஆண்டவர் என்ன சொன்னார், உன் தேவைகள் எல்லாத்தையும் ஒரே ஆளாக நான் சந்திக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஆல் யுவர் நீட்ஸ். இஸ்ரவேல் ஜனங்கள், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் மைண்டில் அதை யோசிச்சு பார்த்தா வந்து அதில் எக்கச்சக்கமான பிரச்சனைக்கு அதை வச்சு ஒரு 20 மெசேஜ் எடுக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும்போது அவங்ககிட்ட என்ன தேவைப்பட்டுச்சு? அவங்க பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நீ வேலை பார்க்கணும், அடி வாங்கினாலும் வேலை பார்க்கணும், மிதி வாங்கினாலும் வேலை பார்க்கணும். அதுதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு என்ன கிடச்சிச்சு? அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ சாப்பிடு, நீ என்ன செய்யணுமோ செய், ஆனால் வேலை மட்டும் இங்கே நடக்கணும். உங்களுக்கு புரிஞ்சா? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அதை நினச்சி இதுதான் என் வாழ்க்கைன்னு எத்தனையோ பேர் சந்தோஷமாகவே போயிட்டாங்க. அது எப்போ அவங்க அதில் சந்தோஷமாக ஆனாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேவன் வந்து அவங்கள எகிப்தை விட்டு வெளியே கூப்பிட போகிறேன்னு சொன்ன உடனே மோசையும் ஆர்வனும் பார்வோனிடத்தில் நேராக போய் ஜனங்களை நாங்கள் ஆராதிக்க கூட்டு போகிறோம். உடனே பார்வோன் முதல்ல என்ன செஞ்சார்? இவங்களை வந்து வெளியே விடக்கூடாது, இவ்வளோ நாள் நீங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரா கொடுத்தீங்க, இப்போ அதுவும் கொடுக்கூட, அவங்களே தேடி போய் எடுத்துக்கோங்க. புரியுதா அவங்களுக்கு? இவ்வளோ நாளாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு மற்ற எல்லா விஷயத்தையும் வச்சு அவங்கள அடிமைத்தனத்தில் இருக்கோன்னு யோசிக்கவே விடாமல் பண்ணது பார்வோனோட தந்திரம். இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? இன்னைக்கு எல்லா கம்பெனிஸில் வந்து ப்ரொடக்ஷன் லைன் இருக்கு. ஒரு லைனில் ஒரு சுத்தியில் வச்சு ஒரு இதை தட்டுனா போதும், ஆனால் நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அவன் யோசிக்க முடியுமா? எதுக்காக அந்த பிளான் கொண்டு வந்தாங்க? சிந்திக்க விடக்கூடாதுன்னு தான் கொண்டு வந்தாங்க. சிந்திக்க விடக்கூடாது. ஆனால் அது வந்தவொடனே நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிந்திக்காமல் இருந்தவொடனே வேற யாரா நான் மட்டும் சிந்திக்கிறேன், நீங்கள் யாருமே சிந்திக்க வேணாம். உடனே நெக்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உலக யுத்தம் தான் வந்துச்சு. உலக வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களை சிந்திக்க விடாமல் நான் 1-2 பேர் மட்டும் நான் சிந்திக்கிறேன்னு சொல்ல விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? சர்வாதிகாரம் வந்துடும். யாரோ ஒருத்தனுக்கு வந்து எனக்கு அடியில் ஒருத்தன் வேலையை பார்க்க நான் வைக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் மொதல் விஷயமா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அடிமைத்தனம் தப்பு. அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், என்ன கஷ்டம் இது நம்ம யாருமே பேச மாட்டோம். ஏன்னா நம்ம இருந்து அந்த நிலைமைக்கு நம்ம யாருமே வந்தது கிடையாது. ஆனால் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தவொடனே எங்கே போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்துக்கு தான். ஸோ அக்கார்டிங் டு நம்ம தேவன் என்ன சொல்ல, உங்களை பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு நான் கூட்டு போகிறேன், ஆனால் போகிற வழி
வனாந்திரம். யூ ஹாவ் டு சேஞ்ச் எவ்ரிதிங் டு கோ தேர். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வந்து அத்தனை பேரை யாருமே சாகாம இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் கூட்டு போயிருப்பார். அவங்க ஒவ்வொரு பிரச்சனை பண்ண 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 வந்து கடைசியில் எந்த பிரச்சனைனாலும் ஆண்டவர் அவங்கள கூட்டு போலன்னு பாருங்க. எங்களுக்கு இந்த நாடு வேணாம் சொன்னாங்களா, சொல்லலையா? இது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து எத்தனையோ வருஷம் வனாந்திரத்தில் இருந்து, நம்ம வனாந்திரத்தில் இருக்கும்போது என்ன எக்ஸ்பெக்டேஷன்? நான் பாலும் தேனும் ஓடுற ஆசையா அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போய் அங்கேருந்து எவ்வளோ பெரிய கிரேப்புன்னாங்க. 2 பேர் தூக்கிட்டு வர அளவுக்கு பெருசாக இருந்த வெயிட்டாக இருந்த, நம்ம தூக்குற வெயிட் கிடையாது, அவங்க நம்மளோட ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க அந்த காலத்தில். ஏன்னா அடிமை எல்லாம் வேலை பார்த்து எல்லாம் வந்தவங்க. அவங்களே 2 பேர் தூக்குற அளவுக்கு வெயிட்டாக இருந்த ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்த நிலைமைக்கு இதை பார்த்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க? எங்களுக்கு வேணாம். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பரலோகம் வேணாம். பரலோகத்தில் வந்து எல்லாரும் வெள்ளை அங்கி தான் போட்டிருப்பாங்களாமா, கருப்பு ஷர்ட் போட முடியாதாமா? யார் அந்த கேள்வி கேட்டால் எனக்கு தெரியாது, ரைட்? வெள்ளை ட்ரெஸ் தான் போடுவாங்களாமா. அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வெறும் பழம் தான் இருக்கும். வந்து 12 மரம் இருக்கான், அந்த மரத்தில் தான். இதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு பார்ட்டி வேணும், எனக்கு இது வேணும், அதனால நான் நரகத்துக்கே போகிறேன்னு எத்தனை பேர் பேசியிருக்காங்க. அன்றைக்கி ஒரு பாஸ்டர் பையன் சொன்னார், ஏன்னா இதுக்கு கேட்டது கிடையாது. கேட்டால் எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் பாஸ்டர்ஸாக இருந்தாங்க, அதனால வந்து எனக்கு அது வெறுத்து போய் நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் நரகத்தில் நான் ஒரு டீ மாஸ்டராக இருந்தாலும் நான் இருக்கேன்னு சொன்னாராம். கேட்டுக்கோங்க. அவர் சொன்னார், அப்படிப்பட்ட ஆள் தான் என்னை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி கொண்டு வந்திருக்கார். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு தடவை நீங்கள் உங்கள் பரலோகத்துக்கு நான் வர்றதுக்கெலாம் வேஸ்ட்டு, உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் கொடுக்குற ரட்சிப்பு எனக்கு வேணான்னு நம்ம சொன்னோன்னா நம்ம நிலைமை எங்கே போகும்? இது யாருமே யோசிக்கிறீங்க. தட் இஸ் வை ஐ டோல்ட் யூ, கிங்டம் பிரின்சிபிள்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்றது வந்து நம்ம புரிகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ நேராக எங்கே போகிறோம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 16:6-10. ஃபிரிகியா நாட்டை தாண்டி, ஃபிரிகியா இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, ரெட் கலர் போர்ஷனில் கரெக்டாக எண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் கலேஷியா ப்ராவின்ஸ் போயிட்டு இங்கேருந்து இந்த சைடெலாம் போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆசியா மைனருக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி, இங்கிட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி, அதுக்கப்புறம் எங்கே போனாங்க? மீசியா போய் பித்தினியா நாட்டுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த இது இருக்கோ, லேண்ட் இருக்கோ, அந்த வழி வச்சு தான் பிளான் பண்ணி போயிருக்காங்க. அவங்க மேப்பெல்லாம் பார்த்து எங்கே வழி இருக்குன்றதெல்லாம் போட்டு உங்களுக்கு ஆரோ போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போய் கடைசியில் த்ரோவாஸ் வரைக்கும் போய் நெக்ஸ்ட்டு எங்கே போகன்னு தெரியும். ஆண்டவர்கிட்ட எங்கே போகன்னு கேட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் 9வது வசனம் பார்க்கலாமா? அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டி கொண்டதாக ஒரு விஷன் பவுல் வந்து பார்க்குறாரு. இங்கே உங்களுக்கு எழுத்து கொஞ்சம் அழிஞ்சிருச்சு, ஆனால் மக்கதோனியா நாடு இந்த இருக்கு. ஆண்டவர் வந்து மக்கதோனியாவுக்கு போக சொல்கிற நேரம் ஆண்டவர் இங்கேருந்து சொல்லலை. நீங்கள் கவனிச்சிங்களா? நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் அந்த டிவிலையும் பார்க்கலாம், அந்த டிவிலையும் வந்து ஒரு தடவை காமிச்சிரும், ரைட்டா? மக்கதோனியா நாடு இங்கே இருக்குது. பவுல் வந்து மிஷனரி பிரயாணம் இங்கேருந்து ஆரம்பித்தது, எருசலேம்லேருந்து. அந்த டைமில் ஆண்டவர் சொன்னாரான்னு பார்த்தா சொல்லலை. அவங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா, இங்கே வரைக்கும் வர்ற வரைக்கும் ஆண்டவர் வந்து எங்கே போகணுன்ட்டு ஆண்டவர் சொல்லவே இல்லை. வந்து பார்க்குறாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, லிஸ்டரா இந்த இடத்துக்குலாம் வந்துட்டாங்க. ஆண்டவர் நான் இங்கே போகணுமா வர்றாங்க, இவ்வளோ தூரம் வர்றாங்க, நான் இங்கே போகணுமா? கிடையாது. அங்கிட்டு போகணுமா? கிடையாது.
சரி வேற எங்கே போக, எனக்கு ஒரே வழி, நான் வந்த வழியில் நான் திரும்ப வரணுமா, அது எனக்கு மனசு. See, there are only 4 directions, கரெக்டா? முன்னாடி, பின்னாடி, லெஃப்ட்டு, ரைட்டு. லெஃப்ட்டுக்கும் போகல, ரைட்டுக்கும் போகல, பின்னாடியும் போக மாட்டேங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் என்ன செய்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, இன்னும் நான் நேராக போகிறேன். இந்த இடத்துக்கு வரும்போது அவங்க லெஃப்ட் திரும்பி இருக்காங்க, ஏன்னா நேராக போக விடலை. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இஃப் யூ கீப் லுக்கிங் அட் ஆல் திஸ் கிங்டம் பிரின்சிபிள்ஸ், இது வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியாத டைமில் வந்து பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ஸோ ஐ ஆம் டீச்சிங் யூ. என்ன, இவ்வளோ தூரம் வந்த பிறகு தான் த்ரோவாஸ் வரைக்கும் வந்த பிறகு, த்ரோவாஸ்க்கு அப்புறம் எங்கே போகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போகிறதுக்கு வழி இல்லை. லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் இப்போ போக முடியலன்னு இருக்கும்போது கப்பல் எடுத்து போனாங்க. பார்த்துக்கோங்க. ஏன்னா த்ரோவாஸ் வந்து ஒரு பெரிய துறைமுகம். இட் வாஸ் அ போர்ட், அந்த காலத்தில் உள்ள ஒரு போர்ட். இப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார், மக்கதோனியா நாட்டிலேருந்து ஒரு மனுஷன் பவுலுக்கு ஒரு தரிசனத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இதுதான் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக நான் சொன்னேன், போன மாதம் நம்ம பேசும்போது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, மக்கதோனியா நாட்டில் என்ன நடந்துச்சுன்றதுலாம் நம்ம பேசணும். சுவிசேஷத்தை பற்றி ஒரு பெரிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அது எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, when you keep looking at this, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்கதோனியா நாட்டிலேருந்து ஒரு மனுஷன் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு உதவி செய்யும். நான் அவர் சொன்னேன், மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம்னா எவைகள் எல்லாம் நம்ம திரும்ப பார்க்கோம். 31வது வசனம், மேத்யூ சாப்டர் 6:31. நம்ம எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், ஏன்னா இதெல்லாம் இதை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். verse 32, கரெக்டா? இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடி, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால 33வது வசனம், நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து வச்சு கொடுக்கப்படும். இதில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நான் சொன்னேன். ஏன்னா மத்தேயு 6:31 என்ன இருக்கு, என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம். இயேசு பேசின மக்களுக்கு அவங்க நிலைமை எந்த அளவுக்கு லோவாக இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு அது கூட பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த காலத்தில் அது கூட பிரச்சனையாக இருந்துச்சு. இதில் சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் ஜீசஸ் என்னென்ன சொன்னார், நீங்கள் வந்து பறவையை பார்த்தீங்களா, அது எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம்னு அது கனவு காணுதா, தேவனை அதை பார்த்துக்கலையா அப்படின்னு கேட்டார். நேற்று ஒரு சயின்டிஸ்ட் பேசினதை நான் கேட்டேன். அவர் அதே தான் சொன்னார், மனுஷனுக்கு கூட என்ன சொல்கிறீங்க, நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், மனுஷன்தான் வந்து உலகத்தையே ஆட்டி படைக்கிற, உலகத்தில் இருக்கிறதுல பெஸ்ட்டு பர்சன் வந்து, தி பெஸ்ட் சிவிலைசேஷன் வந்து ஹியூமன் சிவிலைசேஷன், கரெக்டா? எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? அவர் சொன்னார், இப்போ உலகத்தில் எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் படம் எடுக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, என்ன உலகம் அழிய போகுதா, என்ன ஆக போகுது? அவர் கேட்டார், பயங்கரமான ஒரு படம் எடுத்தாங்க, இன்டர்ஸ்டெல்லார். நாங்கள் வந்து உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்குலாம் நாங்கள் போய் மக்கள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிட்டோம். எதனால நம்ம உலகத்தை விட்டு வெளியே உலகத்துக்கு போகணும்னு கேட்டாங்க. அது எத்தனை பேர் தெரியுதில்லை. என்னன்னு கேட்டால் வந்து மக்களுக்கு வந்து இங்கே கிராப்ஸ் விளைய மாட்டேங்குது, தானியம் விளைய மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனையா. அவர் கேட்டார், உனக்கு தானியம் விளைய வைக்க தெரியல, ஆனால் நீ என்ன சொல்கிற, தானியத்தை விளைய வைக்க தெரியல. திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்ட். ஆனால் நீ வந்து ராக்கெட் அனுப்ப முடியுதா உன்னால, வெளிநாட்டுக்கு போய் வேற உலகத்துக்கே போய் அங்கே 1 பில்லியன் பீப்புள், கோடிக்கணக்கான ஜனங்களை அங்கே கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு உனக்கு மூளை இருக்கா, ஆனால் உனக்கு சாப்பாடு விளைய வைக்க தெரியல, உடனே நான் எங்கே போய் போடன்னு கேட்டேன்.
எவ்வளோ முக்கியமான கேள்வி பார்த்தீங்க. நீங்கள் உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அது. ஆனால் இந்த பெஸ்ட் திங், ஏன் இதெல்லாம் மக்கள் உலகத்தில் யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு யார் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறான்னு கூட உலகத்தில் யாருக்கும் யோசிக்கிறதுக்கு டேலண்ட் இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு எல்லாமே இருக்குது, அதனால என்ன இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படி இப்படின்னு இமேஜின் பண்ணுறாங்க. ஒழிய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட உலகத்தில் இன்னைக்கு இல்லையேன்னு புலம்புனார். ஒரு மனுஷன் புலம்ப முடியும்னா நம்ம ஆண்டவர் நம்மளை நினச்சி எப்படி புலம்புவார்னு நம்ம யோசிக்கிறோமா? ஏன்னா இந்த 3 விஷயம், புசிக்கிறது, குடிக்கிறது, உடுத்துறது, இது எல்லாமே மனுஷனுக்கு தேவைன்ட்டு ஆண்டவர் மனுஷனை எதாவது செய்ய வச்சாரா? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? உடுத்த தெரியாம தாங்க மேல இலைய தச்சிக்க ட்ரை பண்ணாங்களா, பண்ணலையா? எஸ், கரெக்டா? அப்பயும் அவங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க, எந்த பழம் வேணுனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அந்த நிலைமையில இருந்துச்சு. ஆண்டவர் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உடுத்தினார். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கு? அவங்க தேவை என்னன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சா தெரியலையா? தெரிஞ்சு. அந்த தேவை தெரியறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அது செஞ்சாங்களா, செய்யலையா? செஞ்சாங்க. அப்படின்னா தப்பு பண்ணவங்களுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணாரா, ஹெல்ப் பண்ணலையா? அது மட்டும் சொல்லுங்க பாபு, ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது உலகத்தில் சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சி சொன்ன விஷயம். நம்மளுக்கு மட்டும் ட்ரெஸ் இல்லாமல் நம்ம உலகத்தில் ஓட விட்டாங்கன்னா, உலகத்தில் ஆடு மாடு எதுனாலும் நம்மளை 2 நிமிஷத்தில் காலி பண்ணியிருக்கோன்ட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ட்ரெஸ் பண்ண தெரிஞ்சனாலேயே நம்ம எத்தனையோ விஷயத்தில் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு, நம்ம லைஃப் ஸ்பேன் கூடினருக்கு ஒரு பெரிய விஷயமே ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு யாரு கண்டுபிடிச்சு கொடுத்தது? நல்லா யோசிங்க. ஆண்டவர். நம்ம தேவை என்னன்னு அவருக்கு தெரியாம இருந்துச்சா? இந்த தேவையை பத்தி பைபிள்ல வேற எங்கேயாவது எழுதியிருக்கான்னு நீங்க பாருங்க. இவங்களுக்கு ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால உடுத்தினேன்னு ஆண்டவர் எது சொன்னாரா? வேற எந்த அனிமலுக்காவது ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்களா? நம்ம தான் போட்டு விட்டுருக்கோம் இல்லையே. அதுக்கு அது பிடிக்குதான்னு கேளுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஆண்டவர் நம்ம கேட்டு இது செஞ்சாரா, அவரா செஞ்சாரா? இது எல்லாமே அவரா செஞ்சார். ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து பாருங்களேன். மக்கதோனியா நாட்டில், இதுதான் எனக்கு பாஸ்டர் ஞாபகப்படுத்தாங்க. போன வாரம் மெசேஜ் பேசி முடிச்சுட்டு வந்த பிறகு மொதல் கேள்வி, இந்த பாயிண்ட் நீ யோசிக்கவே இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க நான் உங்கள்கிட்ட டவுட் கேட்க சொல்லி உங்களை கொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா என் நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்ல, ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீ மிஸ் பண்ணிட்ட. என்ன பாயிண்ட்? ஏன்னா எனக்கு கிங்டம் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னா இன்னும் முழுசா எனக்கே புரியலைன்னு அர்த்தம். என்ன? மக்கதோனியா நாட்டிலேருந்து ஒரு மனுஷன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் ட்ரெஸ் போட்டுருந்தானா? போட்டுருந்தான். அவன் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருந்தானா? பஞ்சத்தில் அடிபட்ட பரமாண்டியமாக இருந்தானா? இல்லை, சாப்பிட்டு தான் இருந்தான். நல்லா சாப்பிட்டு இருந்தான், நல்லா குடிச்சு. ஏன்? கிரேக்க நாடு, மக்கதோனியா நாடை என்னன்னா கிரேக்க நாடு. யார் யாரெல்லாம் கிரேக்கன் இல்லையோ அவனை அந்த காலத்தில் மக்கள், கிரேக்க நாடு மக்கள் என்ன சொன்னாங்க? இவனுக்கு அறிவே இல்லாத முட்டாள். நாங்க கிரீக்ஸ் ஆர் பார்பேரியன்ஸ். அவனுக்கு கல்ச்சர் கிடையாது, ஞானம் கிடையாது, அவனுக்கு புத்தி கிடையாதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்? கிரேக்கனாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, அவனுக்கு பிலாசபி, அவன் யோசிக்கிற தன்மை இருக்கு, திறமை இருக்குன்னாங்க. ஆனால் இப்போ யார் உதவி வேணும்னு கேட்குறா? அந்த மக்கதோனியா என்னன்னா கிரேக்க நாடை 2ஆ பிரிச்சாங்க. அந்த போட்டோ ஒரே நிமிஷம் போட முடியுமா? ஐ வில் ஷோ யூ வை. ஏன்னா மக்கதோனியாவுக்கு கிரீஸுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, அதுதான் எல்லா சம்பந்தமும் இருக்கு. 2 நாடு தெரியுதா அவங்களுக்கு? மக்கதோனியா, அக்கேயா. கிரேக்க நாடை 2ஆ பிரிச்சு மக்கதோனியாவும் அக்கேயாவுமா மாத்திட்டாங்க. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மக்கதோனியா, அக்கேயா 2 சேர்ந்து கிரீஸ் தான். அலெக்சாண்டர் த கிரேட் மக்கதோனியா நாட்டிலேருந்து வந்தவன். அவங்க அப்பா
His father's name is Philip of Macedonia, மக்கதோனியா. இது யாருக்கும் தெரியாது. எத்தனை பேர் மறந்துருப்பாங்க? எல்லாரும் மறந்துருப்பாங்க, பரவாயில்ல. ஆனால் எந்த நாட்டிலேருந்து உலகத்துக்கே கலாச்சாரம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கிரேக்க நாடு. அவங்க நாட்டிலேருந்து தான் வந்துச்சு. யார் இப்போ ஹெல்ப் கேட்குறா? கலாச்சாரத்தை கொடுத்தவன் தான் கேட்குறான். யார்கிட்ட கேட்குறா ஹெல்ப்பு? யூதன்கிட்ட கேட்குறான். யூதனா அவன் இவ்வளோ நாள் என்ன சொல்லியிருக்கான்? பார்பேரியன்னு சொல்லி முடிச்சுட்டான். கரெக்ட். காட்டுமிராண்டி இஸ் த ஆக்சுவல் வேர்ட், ரைட்? இல்லை, கம்ப்யூட்டர் கேம்ஸ் தான் நீங்கள் விளாண்டது கிடையாது நிறைய பேர். ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸில் ஆள் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு தோலோட ஒரு அங்கி போட்டு கையில் ஒரு கட்டையோட தான் நிற்பார். அதுதான் பார்பேரியனோட ட்ரெஸ். தட் வாஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு அந்த காலத்தில். ஆனால் அவன் ஹெல்ப் கேட்டானா, அவன் சாப்பாடு கேட்குறானா, தண்ணிக்கு கேட்குறானா? தண்ணி பக்கத்தில் தான் இருக்காங்க. ஞானத்துக்கு கேட்குறானா, அறிவு கேட்குறானா? அது எதுவும் கேட்கல. அப்படின்னா என்ன ஹெல்ப் கேட்குறாங்க? ஸோ இந்த வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு தேவனுடைய ராஜ்யம் என்னன்ட்டு நம்மளுக்கு முழுவதாக புரியும். பிகாஸ் அவங்க என்ன ஹெல்ப் கேட்குறாங்க? Why would a man from the best country ask for help? அதனால தான் நான் முதல்ல சொன்னேன். நான் முதல்ல ரோமர் 1:16 அந்த வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்ம வெக்கப்படுறோம். எதனால? என்கிட்ட நிறையா விஷயம் இல்லை, அவங்ககிட்ட இருக்கு, நான் அவங்ககிட்ட எப்படி சுவிசேஷத்தை சொல்ல? அவங்க என்ன நினைப்பாங்க? உனக்கு முதல்ல அந்த ஹெல்ப் கிடைக்கிற, அதுக்கப்புறம். ஏன்னா நம்ம என்ன ஆண்டவரை பற்றி, தேவனை பற்றி நம்ம சொல்ல போகும்போது என்ன போய் சொல்கிறோம்? தேவன் உனக்கு சாப்பாடு கொடுப்பாரு, ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு, உனக்கு பேக்கெட்டில். கரெக்டா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா த ப்ராப்ளம் வித் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஹவு வி ஹவ் மிஸ் அண்டர்ஸ்டுட்? நம்மளோட நீடை நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கே இன்னும் கிடைக்கல. அது வேற விஷயம். இது நான் மட்டும் சொல்ல, பாஸ்டர் பால் அங்கிச்சோவே அது சொன்னார். அவர் தெரியல, காட் வில் மேக் யூ ரிச். நீ முதல்ல ரிச்சா ஆகுடா போடா அப்படின்னு அனுப்பி விட்டாங்களாம். அவர் செம சிரிப்பாக பேசுகிறார். அவ்வளோ சிரிப்பாக ஒரு கொரியன் பேசி நான் பார்த்ததே கிடையாது. உலகத்தில் யாருமே அப்படி பேசி பார்த்ததில்ல. சூப்பராக பேசினார். அப்படி என்ன நடக்குது? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த காஸ்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தேவை, ஆண்டவர் என் தேவை இது, என் தேவை இது, என் தேவை இது. இன்னைக்கு உலகத்தில் கேட்டிங்கன்னா என் தேவை செல்ஃபோன், எனக்கு ஒரு பைக்கு கிடைச்ச பிறகு காரு. எப்படியும் இன்றைக்கி நம்ம சைக்கிள்லேருந்து நம்ம பைக்குக்கு போனோன்ற அந்த இதே கிடையாது. பைக் வாங்கின பிறகு நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக நான் சைக்கிள் வாங்குறேன்னு கேட்குறாங்க நிறைய பேர். அது தலைகீழ போயிடுச்சு. வேற என்ன கேட்குறோம்? எனக்கு வீட்டில் டிவி இல்லை, எனக்கு டிவி வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டா எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் பத்த மாட்டேங்குது, அது வேணும். இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும். நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லி முடிக்கிறோம். என்னைய சேர்த்து தான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்களை மட்டும் சொல்ல. ஆனால் இந்த மனுஷன் சொன்ன தேவையை நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். அவன் என்ன ஹெல்ப் கேட்டான்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரம் 16:10, ரைட்? ஒரு நிமிஷம். 10வது வசனம் எடுத்து பாருங்க. அந்த தரிசனத்தை அவன் அப்படின்னா பவுல் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்கு? இந்த வசனம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வசனம் வாசிக்கும் போது கூட என் மைண்டில் இது ஃபுல்லாக ஏறல. அண்ட் தட் இஸ் த சிச்சுவேஷன். அவங்களுக்கு ஹெல்ப் ஆண்டவர் வழி நடத்தினார், வழி நடத்தினார், வழி நடத்தினார்னு நான் சொன்னாலும், ஆண்டவர் இத்தனை வழியாக கொண்டு போனாலும் பவுலோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருந்துச்சு? கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரா, புரியலையா? அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுச்சு, நீங்கள் பாக்கெட்டாக சாப்பாடு எடுத்துகிட்டு போனாரான்னு பார்த்தீங்கன்னா போகலை. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல. இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் இது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இப்படி இன்டர்நெட்டில் மீம்ஸ்லாம் இருக்கும். ஒரு பையன்கிட்ட காசு கொடுத்து எடுத்தையும் வாங்க வச்சு அவன் கையில் திரும்ப அதே இதை கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு
நான் வந்து ஒரு ஹோம்லெஸ் பர்சனுக்கு நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். அவன் கையில் இருக்க சாப்பாடே பிடுங்கி திரும்ப வீடியோ எடுத்து கொடுத்துட்டு, ஏன்னா இன்டர்நெட்டுக்கு எத்தனை தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும் முன்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு, வீடியோ எடுத்து காமிச்சிட்டு, இல்லை நான் வந்து எவ்வளோ மக்கள் மேலே மனிதாபமா இருக்கேன் அப்படி இப்படின்னு போட்டு வேலையை முடிச்சிட்டாங்க. அது பண்ணல. அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்களுக்கு என்ன தேவைன்னா சுவிசேஷம் தேவை. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பவுல் ட்ரெஸ் போட்டிருந்தாரா? போட்டிருந்தார். பவுல் பசியில் பட்டினியில் போய் அவங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணாரா? இல்லை, நல்லா சாப்பிட்டு தான் போய் பிரசங்கம் பண்ணார். அப்புறம் என்ன நடக்குது? பவுலோட தேவையை ஆண்டவர் சந்திச்சாதான் சந்திக்கலையா? அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரம் ட்ராவலுக்கு இன்னைக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்கள் வேலையை விடணுன்னா எவ்வளோ நாள் ஆகும்? எத்தனை பேர் நான் வந்து ஊருக்கு போகணுன்னு ஒரு பெரிய பிளான் போட்டேன் சொல்றீங்க? எல்லாரும் பண்ணியிருப்போம். அந்த பிளான் போடும்போது அந்த ட்ரிப்புக்கு மட்டும் என்னென்ன வரும்? காருக்கு வாடகை வரும், டிரைவர் வரும், டிரைவர் பேட்டான்னு வாங்க அது வரும், அப்புறம் ஹோட்டல் ரூமில் தங்குறதுக்கு இடம் வேணும். ஹோட்டல் ரூமில் தங்குறது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு 20 பேர் நம்ம கூட்டமாக போகிறோம், ஒரு வேனே பிடிச்சி போயிட்டோம். அந்த 20 பேருக்கு நீங்கள் 3 தடவை சாப்பாடு போடணும். வந்தாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த சாப்பாடுக்கு மட்டும் ஒவ்வொரு தடவையும் 2 மணி நேரம் ஆகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, அங்கே இல்லாத சண்டை நடக்கும். ஒரு 10 டேபிள் நீங்கள் பிடிச்சிங்கன்னா எந்த டேபிளில் யார் எதை சாப்பிட்டாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ செலவாயிருக்கும் தெரியாது. பவுலோட எத்தனை பேர் போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் பவுலோட லூக்காவும் சேர்ந்து போயிருக்காரு. பவுல், சீலா, லூக்கா, அவரோட கூட நீங்கள் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் சேர்ந்து வந்த. தீமோத்தி பாதி தடவை கூட இருக்காரு, தீத்து அப்பப்போ இருக்காரு, எராஸ்டஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான், ஒனேசிமோன்ட்டு ஒருத்தர் இருக்கான். எல்லாருமே இருக்காங்களே, எத்தனை பேர் அவர் சேர்த்து கூட்டு போய் எவ்வளோ தூரம் கூட்டு போயிருக்காரு. ஸோ இட் இஸ் எ குரூப். அந்த குரூப்புக்கு டெய்லி 3 வேளை சாப்பாடு. இன்னைக்கு வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் சீக்கிரம் ட்ராவல் பண்ணி, அன்னைக்கு எத்தனை நாட்கள் ஆயிருக்கும்? அப்படின்னா பவுல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருந்தாருன்னா, வேலையும் பார்த்தாரு, அவர் பேசினார்னா மணிக்கணக்காக பேசினார்னு எழுதியிருக்கு. நான் சர்ச்சில் 1 மணி நேரம் நான் பேசிட்டு போனேன். எங்கள் அம்மாட்ட முதல்ல போய் என்ன சொல்லுவேன்னு கேளுங்க, எனக்கு பசிக்குதுன்னு தான் சொல்லு. இத்தனைக்கும் எங்கள் அப்பாவோட வால்யூம் எனக்கு பாதி கூட வரலன்ட்டு என்னைக்கு வரைக்கும் என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சர்ச்சிலேயே இருக்கு. இதுக்கே வந்து எனக்கு பசிக்குதுன்னு நான் சொன்னேன்னா பவுலோட நிலை. அப்படின்னா அவர் எவ்வளோ சாப்பிட்ருப்பாரு? அப்போ மைக்கு கிடையாது, மைக்கு செட்டு கிடையாது, ஆம்பிளிஃபயர் கிடையாது, இந்த ஸ்பீக்கர் கிடையாது, சத்தம் போட்டு பேசணும். இதில் வந்து அவர் என்ன ஒவ்வொரு இடத்துல வந்து வாடகைக்கு இடத்த பிடிச்சி மீட்டிங் நடத்தியிருக்காரு. ஏன்னா கோயிலுக்குள்ளே மீட்டிங் நடத்த முடியலன்னு வாடகைக்கு இடத்த பிடிச்சி மீட்டிங் நடத்தியிருக்காரு. எத்தனை விஷயம் பண்ண. அப்புறம் எங்கேருந்து இதுக்கெல்லாம் காசு வந்துச்சு? எங்கேருந்து இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்துச்சு? ஆண்டவர்கள் எங்கேருந்து இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடச்சிச்சு? ஏன் அந்த காலத்தில் அவங்க நாட்டில் தண்ணி பிரச்சனைன்றதுக்காக தீமோத்திக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்துருக்கீங்களா? திராட்சை ரசத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோ, உன் வயிறுக்கு பிரச்சனை ஆகும் சொன்னாரா? சொல்லி அதுக்கு நம்ம எத்தனை விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இதை பற்றி எங்கேயாவது இங்கே இவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு போட்டேன், இவ்வளோ பேருக்கு நான் இதை எழுதினேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன், அங்கே எழுதியிருக்கா? எதுவுமே எழுதலை. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு பாருங்க. கப்பலில் அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும். கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது கப்பலில் வந்து ஷிப்பில் பிஸ்கெட் மட்டும் தான் இருக்கும். பிஸ்கெட்டை கடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பல்ல சத்து இல்லைன்னா பல்லு உடஞ்சிரும். ஷிப்ஸ் பிஸ்கெட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷிப் பிஸ்கெட் நெட்டில் போய் தேடி பாருங்க. இன்னைக்கு போய் வீட்டில் போய் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, பல்லு உடஞ்சிரும். வேர்ல்டு வார் 1, 2ல் அவங்களுக்கு ரேஷன் ஃபுல்லாமே பிஸ்கெட்டு. அந்த பிஸ்கெட்டை ஒரு சோல்ஜர் கூட சாப்பிட முடியாமல் அதை வச்சு அவன் குழம்பு செஞ்சானா. சுடுதண்ணியில் போட்டு அதை உழுக்கில் வச்சாதான், வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அது வந்து, இல்லைன்னா பல்லு போச்சு. இது நம்ம காலத்தில். பவுல் காலம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட. அவங்க நிலைமையில எப்படி இருந்துச்சு, அவங்க கப்பல் எப்படி இருந்துச்சு, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இது எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்கிட்டாருன்னா அப்படின்னா நம்ம வேலை என்ன?
சுவிசேஷம். நம்ம சுவிசேஷத்தை சொல்றதுக்கு முன்னாடி சுவிசேஷம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு தான் தெரியும். இங்கே தான் பிரச்சனை இருக்கு. அந்த சுவிசேஷம் புரியறதுக்கு இந்த பைபிள் முழுசா நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு தடவை வாசிச்சா ரெண்டாவது நாளே முதல் நாள் வாசிச்சது மறந்து போயிடும். ஆண்டவரே இன்னைக்கு நீங்க சொல்லித்தாங்கன்னு கேட்டு 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 நான் சொன்ன மாதிரி 8 தடவை கிட்டத்தட்ட வாசி முடிக்கிற நிலைமையில நான் ஒரு வசனத்தை மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. வசனத்துல முக்கியமான வார்த்தையை மிஸ் பண்ணிட்டேன். என்ன? அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. அந்த 2 வார்த்தையை மிஸ் பண்ணிட்டேன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா போச்சு. இல்லை நம்ம என்ன நினைப்போம், இல்லை அவன் கப்பல்ல இருந்து எடுத்துட்டு போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு யார்கிட்ட? கிரேக்கர்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகிறதுக்கு காட்டு மராண்டி எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம தப்பா புரிஞ்சுக்குவோம். புரியுதா? ஏன் இதெல்லாம் சொல்றேன்? நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு நாள் நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம தப்பாவே புரிஞ்சிருக்கோம். அதே மத்தேயு 6:33 தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, நான் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் நான் நினைக்கிறேன், நான் சுவிசேஷம் அறிவிக்க போறேன். தேவனுடைய நீதியை பார்க்கறதுக்கு முன்னாடியே தேவனுடைய சுவிசேஷத்தை நான் அறிவிக்க போறேன்னு பாருங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்? தேவனுடைய நீதியை புரியாம தேவனுடைய சுவிசேஷம் நம்மளுக்கு புரியறதுக்கு சான்ஸே இல்லை. அதனாலதான் அந்த வசனம் ரோமர் 1:16, 17, 18 அது நீங்க வீட்டில் போய் ஒரு 20 தடவை வாசிச்சு பார்த்தாலும் புரியறது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, ஆண்டவருடைய கோபம், தேவனுடைய கோபம் தான் ஆரம்பிக்குது. சுவிசேஷம் எங்க ஆரம்பிக்குது? தேவனுடைய கோபத்துல தான் ஆரம்பிக்குது. யாருக்கும் தெரியாது, சொல்ல மாட்டாங்க. எது மேல தேவனோட கோபம்? நம்ம மேல கோபம் பைபிள் எழுதல. வாசிச்சு பாருங்க ரோமன் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? நல்லா பாருங்க. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷன் மேல அந்த கோபம் எழுதியிருக்கா பாத்தீங்களா? திரும்ப வாசிச்சு பாருங்க. மனுஷன் மேல அந்த கோபம் இல்லை. எது மேல தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கு? அவபக்திக்கும் அநியாயத்திற்கும். ஃபர்ஸ்ட் அவபக்தி. தேவனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? தேவனுக்கு கோபம் வர்ற விஷயம் என்ன? அன்காட்லினஸ், அவபக்தி. யார் மேல? தேவ மேல உள்ள அவபக்தி மேலதான் ஆண்டவருக்கு கோபம் ஃபர்ஸ்ட். அந்த தேவன் மேல நம்மளுக்கு பக்தி இல்லைன்னா செகண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதோட என்ன சேர்ந்து வரும்? அநியாயம் சேர்ந்து வந்துடும். இது செகண்ட். ஆனா தேவ பக்தி இல்லாத அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்? இதே நான் இப்ப கொண்டதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாத என்ன பிரச்சனை? எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, எங்களுக்கு சாப்பாடு செய்ய தெரியல. அதுவும் பிரச்சனையே கிடையாது. Man's problem from the beginning was only one thing. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை தான், அவபக்தி. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கு? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கு? நல்ல தைரியமா சொல்லுங்க. ஏன்னா இது புரியாம நம்மளுக்கு கிறிஸ்டியானிட்டியே புரியாது. If you don't understand this, you don't understand God. இந்த வார்த்தை கேட்டாலே தேவனுக்கு தேவ கோபம்னாலே யாருக்குமே பிடிக்காது. அது நம்மளோட நிலைமை இல்ல. தேவன் அன்பானவர். God is love. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? பாஸ்டர்ஸ் இப்படியே சொல்லி ஏமாத்திட்டாங்கன்றாங்க. தேவ கோபம்ன்றது உண்மை. ஆனா அந்த கோபம் மனுஷன் மேல நீங்க பாத்தீங்களா? போடல பாத்தீங்களா? That is the second most important thing we need to learn. ஆண்டவர் நம்ம மேல கோபப்படல, ஆனா நம்ம பண்றது நிமித்தம் கோபம் வருது. நம்ம மேல அன்பாதான் இருக்காருனாலும் நம்ம பண்ற விஷயத்துக்கு, அந்த தப்புக்கு நம்ம வாங்கி கட்டுவோம், வாங்கி கட்ட மாட்டோமா? இப்போ உங்களுக்கு புரியுதா? Are you able to understand how this works? பிரச்சனை இருக்கு. அப்படின்னா தேவ சுவிசேஷம் எதுக்காக வந்துச்சு?
புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வந்து சுவிசேஷம் வரல. The gospel never came for eating and drinking. அதனால தான் போட்டிருக்கு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல. புரியுதா உங்களுக்கு? There is a reason why all these are written in the Bible. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்பனா வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் தான் சாப்பாடு உண்டா? தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர், இந்த ஹீப்ரூ காட், இந்த தேவனை இந்த தேவனை கும்பிட்டா மட்டும்தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு எங்கே எழுதியிருக்கா? இல்லை. காக்காக்குமே இருக்கே, புழுக்கும் இருக்கு, கொசுக்கும் இருக்கு. So if you really think, அது பிரச்சனை கிடையாது. only problem is ஆண்டவருடைய சுவிசேஷம் எதுக்காக வந்திருக்குன்னா, நம்ம தேவனுக்கு அகேன்ஸ்டா, தேவனுக்கு நம்ம எந்தெந்த விஷயத்தில் தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கலையோ, தேவனுக்கு மரியாதை செலுத்தலையோ, அங்கிருந்து தான் தேவ கோபம் ஆரம்பிக்குது. அந்த கோபத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாடில் நீங்கள் லேவியராகவும் எல்லாம் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா புரியும். ஸ்டெப்பாக பலிகள், இப்படி பலி செலுத்து, அப்படி செலுத்து, இது செலுத்து, அழுக்கு தீட்டு, ஒவ்வொன்றா எல்லாமே எங்கே போகுது? எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் கோஸ் டு அன்காட்லினஸ், அவபக்தி, தேவனுக்கு முன்னாடி உள்ள அவபக்தி. அந்த பக்தியை கரெக்ட் பண்ணுறதுக்கு இயேசு வந்தார். அதனால தான் அந்த பவர் ஆஃப் காட் டு சேவ், சால்வேஷன், நம்ம ரட்சிப்புக்கு உண்டாக தேவ பலன். அது யார் மூலமாக வந்துச்சு? நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து மூலமாக லேஸில் வரல. எதுக்கு? காலம் நிறைவேறின பொழுதுன்னு வந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவையில் மறைக்கணும். He had to become a curse for us. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் அந்த நிலைமைக்கு போய், ஏன்னா அந்த ஒரு வார்த்தை இருக்கும், the wrath of God was satisfied. இதுக்கு ஒரு வாசனை இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு, கிருபாதார பலி, propitiation for sin. அது என்ன? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணி தான் ஆகணும். எதுக்காக இன்னைக்கு வரைக்கும் கோயிலில் போய் எதாவது வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்க, இது வைக்கிறாங்க? நான் என் கடவுளுக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு நான் வந்து ஒரு பலி செலுத்தணும். ஆனால் அப்படி தான் வந்து லேவியராகமம் ஃபுல்லாக எத்தனையோ வருஷமாக அவங்க அதான் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பலி வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத பலி. அதோட ரத்தம் பாவத்தை சுத்திகரிக்க முடியாது. பாவம் இல்லாத ரத்தம் நம்மளுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்க முடியும். ஆனால் அப்படி பாவம் இல்லாத ரத்தம் தேவன் நேராகவே வந்திருக்கலாமே? இல்லை, அவர் நம்மளை மாதிரி வாழணும்ல. ஏன்னா தேவன் நீதி உள்ள தேவன். நம்ம போன அதே பாதையில் அவரும் போனாதானே அது நீதியாகும். புரியுதா உங்களுக்கு? சுவிசேஷத்தில் எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க. அதனால தான் பைபிள் முழுசா எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அத்தனை விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று மைனஸ் பண்ணாலும் இன்னைக்கு நம்மளுக்கு புரிஞ்ச சுவிசேஷம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. எத்தனை பேருக்கு வழங்குது? ஒரு விஷயத்த பைபிள்லேருந்து எடுத்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கு புரிஞ்சிருக்க சுவிசேஷம் அறகுறையாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு எல்லா தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு பைபிளில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. 1 வருஷத்துக்கு இல்லை, 2 வருஷத்துக்கு இல்லை, 30 வருஷத்துக்கு இல்லை, 300 வருஷத்துக்கு இல்லை, 6000 வருஷத்துக்கும் மேலே இந்த உலகம் முடியும் வரைக்கும் இந்த ஒரு பைபிள் தான். புரியுதா உங்களுக்கு? மற்ற எல்லாமே தேவையான நேரத்துக்கு மழை யாருக்கு வருது? எல்லாருக்கும் வருது. அந்த மழை வராமல் கிராப்ஸ் வராது. கரெக்டா? தண்ணி வந்துச்சுன்னா எல்லாம் கிடைக்கும். உலகத்தில் 2/3 மேலே தண்ணி தான். இந்த தண்ணி உலகத்தை விட்டு வத்தி போகிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே வந்து ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் லிங்க்ட்.
ஆண்டவர் அது எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சவர். நம்மளுக்கு சாப்பாடு அதில் தான் நம்மளுக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த சுவிசேஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த சுவிசேஷம் என்ன சொல்லுது? தேவ கோபம் வானத்திலிருந்து நம்மளுடைய மனிதனுடைய அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் வெளிப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஆல்ரெடி ரிவீல்டு. தேவனுக்கு அது பிடிக்காது. அதுதான் நம்ம சர்ச்சில் எத்தனை வழியில் நம்ம சொல்லி பார்த்தாலும், எத்தனை மெசேஜ் கொடுத்தாலும் கடைசியில் அங்கே தான். அதுதான் பேக்ரவுண்ட், அதுதான் கோர், அதுலேருந்து தான் எல்லாமே. இதுதான் ரூட், இதுதான் வேர். இதுலேருந்து தான் அந்த மரமே வளருது. அப்படிப்பட்டவனே அப்படின்னா ஆண்டவர் பவுலை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாருன்னா, ஒரு மனுஷனை வச்சு கிரேக்க நாட்டுக்கே சுவிசேஷத்தை அறிவித்தார். சுவிசேஷத்தை அறிவிக்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னா பைபிள் எழுதியிருக்காது, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் எதுக்காக? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கடைசியில் நம்ம ஆண்டவரை புரிஞ்சிக்காம, அதனால தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். லுக் ஃபார் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். ஏன்னா அன்ரைச்சஸ்னஸ்ல தான் பிரச்சனை. அந்த அன்ரைச்சஸ்னஸ் எதனால வந்துச்சு? அன்காட்லினஸ்னால வந்துச்சு. அநியாயம் எதனால வந்துச்சு? தேவனுடைய நியாயத்துக்கு நம்ம தேடணும். எதனால தேவனுடைய நியாயத்தை தேடணும்? அநியாயம் இருக்கனால. அநியாயம் எதனால வந்துச்சு? அவபக்தினால. அந்த அவபக்தி எதனால? நம்ம தேவன் பக்கத்தில் நம்ம போகணும்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வர வேண்டி இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எல்லாமே மாறிச்சு. ஆனால் எப்போ மாறிச்சு? நான் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அந்த கோரமான பாடுகள் மரணம் எல்லாத்தையுமே சகித்ததுனால. ஏன்னா அவர் சகிக்கலைன்னா அந்த சகிப்பு யார் சகிச்சிருக்கணும்? நான் சகித்திருக்கணும். நான் சகித்தா நான் என்ன நடக்கும்? நான் செத்துருவேன். நான் செத்த பிறகு எனக்கு எங்க இது சால்வேஷன்? புரியுதா உங்களுக்கு? தேர் இஸ் நோ வே யூ அண்ட் ஐ கேன் சேவ் அவர் செல்ஃப். நம்ம ஒரு தப்பு பண்ண நாள்ல இருந்து நம்ம காலி. ஏன்னா ஒரே ஒரு தப்போட யாராவது நிப்பாட்டி இருக்கோமா? எத்தனை பேர் டயட் ஃபாலோ பண்ணி நான் ஒரே ஒரு பீஸ் சாக்லேட் மட்டும் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் என்ன வருது? நோ ஒன் கேன் ஈட் ஜஸ்ட். ஒரே ஒரு சிப்ஸ் மட்டும் சாப்பிட முடியாது. யாராவது ட்ரை பண்ணி பாருங்க பார்ப்போம். மினிமம் நீங்கள் 2 சாப்பிடுவீங்க. இதுதான் நிலைமை. மினிமம் ஒரு பாவம் இல்லை, 2 பாவம் இல்லை. நம்ம பாவம் பண்ணுறது நம்மளுக்கே தெரியாமல் தண்ணியை போல குடிச்சு காலி பண்ணிடுவோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வர வேண்டி இருந்துச்சு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன். சுவிசேஷம் தேவனை பற்றி உள்ளது. தேவன் நம்ம மேல உள்ள அன்பை பற்றி உள்ளது. கரெக்டா? தேவன் அன்பு தான். ஆனால் தேவனுடைய கோபத்தை தனித்த பிறகுதான் நம்ம அந்த அன்பை ரிசீவ் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? there is no other way you get the love of God directly. இதுக்கு ப்ரூஃப் யோசுவா காலத்தில் இருக்குது. அன்றைக்கி நான் ஈவினிங் பைபிள் ஸ்டடியில் போன வாரம் சொன்னோம். மோசேக்கு அப்புறம் யோசுவா பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். யோசுவா பற்றி பைபிள் எழுத பிறகு ஒரு பைய கூட மோசே காலத்தில் என்ன தகராறு பண்ணாங்க? ஒருத்தன் கூட யோசுவா காலத்தில் தகராறு. ஆனால் ஒருத்தன் பண்ணான். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை. ஆனால் மோசே காலத்தில் மோசே போன பிறகு யோசுவாட்ட ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோட இருப்பேன். ஒரு மனுஷன் கூட உனக்கு எதிர்க்க நிற்கவே முடியாது அப்படின்னார். ஆனால் என்ன நடந்துச்சு? எரிகோ பட்டணத்தை பிரச்சனையே எல்லாம் முடிச்சிட்டாங்க. பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம், ஒரு 3000 பேர் போகணும்னாங்க. என்ன நடந்துச்சு? தோல்வி. முகங்குப்புற அது யோசுவா ஆண்டவர் முன்னாடி படுத்து கிடக்கான். எந்திரி, நீ என்னை கோபம் மூட்டாதன்ட்டார். எதனால? என்ன தப்பு? ஜனங்கள் தப்பு செஞ்சாங்க. யோசுவா தப்பு செஞ்சாரா? இல்லை. ஆனால் யார் லீடர்? யோசுவா லீடர்னா யார் மேலே அந்த பலி? யோசுவா மேலே தான் வந்துச்சு. அதனால கடைசியாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும் யோசுவாக்கு
ஆண்டவர், நான் உன் கூட உன்னை ஒரு காலம் கைவிட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் என்ன நடந்துச்சு? டெஸ்ட் பண்ணிட்டார், காமிச்சிட்டார். நான் உன் கூட இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? கமாண்டர் ஆஃப் த லார்ட்ஸ் ஆர்மின்னு வந்து நிக்கிறாரு. நீங்க எங்க ஆளா வேற ஆளா? ஓ ஆளும் கிடையாது, வேற ஆளும் கிடையாது, நான் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து. நீ என் பக்கத்துல இருக்கியா வேற பக்கத்துல இருக்கியா? அதுதான் கேள்வி. 5:13-14 யோசுவா 5ஆம் அதிகாரம் 13-14. பின்பு யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது ஒருவர் அவருக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரா சத்ருவை சேர்ந்தவரா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஐ வாண்ட் டு ஷோ யூ அண்ட் we will start. அதோட முடிச்சிடும். அவன் கையில உருவின, அவன் பக்கத்துல நீங்க போவீங்களா? அவனுக்கு எந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, தெனாவட்டு இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சுன்னா உருவின பட்டயத்தோட நிக்கிற ஒரு மனுஷனை பார்த்து இவனும் போய் நின்று, நீ ஏன் ஆளா அடுத்த ஆளா? நல்லா யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் a சீரியஸ் ப்ராப்ளம். நீங்களும் தானே அவன் பக்கத்துலயே போக மாட்டோம். இவன் என்ன சொல்றான்? நீ எதிரியா இருந்தா நான் அவனை அடிக்கிறதுக்கு ரெடி. நீ இவனும் பிளான் பண்ணிட்டு தானே போகணும். ஏன்னா இவனோட பொறுப்பு என்ன? இஸ்ரவேல் ஜனங்களோட லீடர். ஆனா அவர் என்ன பதில் சொன்னார் பாருங்க, 14ஆம் வசனம். அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். ஐ ஹாவ் கம் as the commander of God's army. சண்டை போட போறது யாரு? தேவன். தேவனுடைய ஆர்மி தான் அங்க ரெடியா நிக்குது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவன் யோசுவாட்ட என்ன சொன்னாரு? ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அது யோசுவா பத்தி சொன்னான்னு நினைக்கிறேன். யோசுவா பக்கத்துல யார் நிக்கணும்? தேவனுடைய சேனையின் தளபதி அங்க நிக்கணும். he had to stand. வந்துட்டாரு கரெக்டா. நம்ம யோசுவா மாதிரி இல்லைன்னா நம்ம பக்கத்துலேயே போயிருக்க மாட்டோம். யோசுவாக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் என் கூட இருக்காருன்ற தைரியம் இருந்துச்சுன்னா போனார். அதுக்கே அவர் என்ன சொன்னா, உன் செருப்பு முதல்ல கழட்டுனார். நம்ம என்ன நல்லோம் இல்லை, நம்ம தைரியமா ஆண்டவர் பக்கத்தில் நம்ம போய் நின்றோம். நம்ம போய் நிற்க முடியாது. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம யாருக்கு அகேன்ஸ்டா தப்பு பண்ணுமோ அவங்க கண்ணை பார்க்க சொல்லுங்க, நம்ம பார்க்க முடியாது. உங்களுக்கு கில்ட் இருந்துச்சுன்னா வரவே வராது. தேவனுக்கு முன்னாடி நம்மளுக்கு கில்ட் இல்லாமல், அதனால தான் இத்தனை பிரச்சனை. அதனால நான் இப்படியே இருக்கேன், நான் அப்படியே இருக்கேன். நத்திங் டூயிங். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த காஸ்பல். தேவனுடைய கோபம் அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் வெளிப்பட்டிருக்குது. கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? கேன் வி ஆல் ஸ்டாண்ட்? ஸோ அந்த கோபத்திலிருந்து தணிகிறதுக்கு தான் மக்கதோனியா நாட்டில் ஒரு மனுஷனுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு? அந்த மக்கதோனியா நாட்டு மனுஷன் மட்டும் இல்லை, நம்மளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அதே பிரச்சனை தான். ஒரே ஒரு மனுஷன் மட்டும் வாங்கின தப்பு, தான் பண்ண தப்புக்கு அடியெல்லாம் வாங்கிட்டு இயேசுட்ட சாகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே என்னைய நினைத்துக் கொள்ளும், உங்களுடைய ராஜ்யத்துக்கு நீங்க வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். அவன் ஒருத்தன் மட்டும்தான் தன்னோட பாவத்துக்கு அடி வாங்கி உயிரோட போனான் பரலோகத்துக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. nobody else did. நம்ம எல்லாரும் அவருக்கும் இயேசுவோட மன்னிப்பு அங்கேயே சிலுவையிலேயே கிடைச்சிச்சு. ஜீசஸ் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஜீசஸ்ட பர்சனல் பாடன் வாங்கினான். நம்ம எல்லாரும் ஜீசஸ் மரித்த பிறகு, உயிரோடு எழுந்த பிறகு வாங்கின பாடுனால நம்ம இங்க வந்து நிக்கிறோம். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஓகே? Our loving heavenly Father, we praise you, we praise you, we praise you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Lord, we praise you, praise you. இப்போ நீங்க இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட மெசேஜுக்கு நீங்க அப்படியே நீங்களே உங்களுடைய ஓன் வார்த்தையில ஜெபம் பண்ண போறீங்க. கரங்களை உயர்த்தி நல்ல வாய்ஸ். நன்றி நன்றி நன்றி. Father, we praise you, Lord, we praise you, we praise you, we praise you, we praise you. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க எங்க கிட்ட பேசுங்கப்பா. நீங்க எங்க கிட்ட பேசுனதுக்காக நன்றி. ஓ ரஹரா பரா ஷரமல மல பல
Glory to God, glory to God, glory to God, glory to God. Glory to God, glory to God. Lord, we praise you, we praise you, Lord, we praise you, we praise you. ஆண்டவர் எங்கிட்ட இந்த சுவிசேஷத்தை பத்தி ஆண்டவர் எங்களுக்கு புரிய வச்சதுக்காக நன்றி. உங்களுடைய ராஜ்யத்தை பத்தி எங்களுக்கு புரிய வச்சதுக்காக நன்றி ஆண்டவர். ஓரா கரமல பல Lord, we praise you, Lord, we praise you, we praise you, we praise you. ஆண்டவர் நீங்க எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். இன்னையில இருந்து எங்கிட்ட யாரு கேட்டாலும் சுவிசேஷனா என்னன்னு சொல்லும் போது எங்களுக்கு சொல்ல தெரியணும் ஆண்டவரே. Lord, thank you so much for speaking to us. ஆண்டவரே எங்களுக்கு உங்க சுவிசேஷம் நல்லா புரியும். எங்களுக்கு உங்க சுவிசேஷம் சொல்றதுக்கு அந்த தைரியம் வரும். என்ன சிச்சுவேஷன்ல என்ன எங்களுக்கு தேவைன்னு எங்களுக்கே தெரியும். எங்களோட உலகபூர்வமான தேவைகள் எல்லாத்தையும் நீங்க இயேசுவில நீங்க எங்களுக்கு சந்தித்தீங்க தெரியும் ஆண்டவரே. Lord, thank you so much. Thank you so much. We give you all the glory, honor and praise. In Jesus' name we pray. Amen. Amen. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்போ நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பிரிந்தம் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு செல்வோம்.